டெய்லி விதவிதமாக குழம்பு வச்சு தான் சாப்பிட்றோம். ஆனாலுமே எவ்வளவு விதவிதமாக வகை வகையாக குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நம்ம நாக்கு அடுத்தபடியாக கேட்குறது வாய்க்கு நல்ல ருசியாக மணமாக புளிப்பாக இருக்கக்கூடிய ரசம்தான். இந்த ரெடிமிக்ஸ் மட்டும் நம்ம கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு கூட நமக்கு தேவைப்படாது, குழம்பு கூட கேட்க மாட்டாங்க. டெய்லி ரசம் ஊற்றியே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இந்த ரெடிமிக்ஸ் பவுடரில் வெந்நீர் விட்டாலே போதுங்க, உடனே ரசம் ரெடி ஆகிடும். வாங்க இந்த ரெடிமிக்ஸ் பவுடர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டல் விலாக்ஸ். இந்த ரெடிமிக்ஸ் பவுடர் பண்ண ரசப்பொடி பண்ணுறதுக்காக நான் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் தான் நான் எல்லாமே மெஷர் பண்ண போகிறேன். அதனால் இந்த நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பாலேயே எல்லாமே அளந்துக்கோங்க. இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பை ஆயில் விடாமல் வெறும் வாணலியில் வறுத்து எடுக்கணும். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. லைட்டாக வாசனை வர வறுத்தா போதும். இப்போ வறுத்த துவரம்பருப்பை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். திரும்ப அதே வாணலியில் 2 கப் அளவுக்கு வர மல்லி சேர்த்துருக்கேன். 1 கப்பு துவரம்பருப்புக்கு 2 கப்பு மல்லி. இதையுமே ஆயில் இதில் நம்ம சொட்டு கூட சேர்க்க போகிறது கிடையாதுங்க. இந்த ரசப்பொடிக்கு முற்றிலுமே ஆயில் சேர்க்காம தான் நம்ம செய்ய போகிறோம். வெறும் வாணலியில் இந்த மல்லியை சேர்த்து இதையுமே வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுங்க. துவரம்பருப்பு 2 நிமிஷம், இந்த மல்லி 2 நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்ல சூடு வரணும், அந்த அளவுக்கு வறுத்து இதையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். திரும்ப அதே வாணலி வச்சு 1/2 கப் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன், 1/4 கப் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம துவரம்பருப்பு மல்லி இது 2 நிமிஷம், அதாவது ரொம்ப சவக்க வறுக்காம தான் வறுத்தோம். ஆனால் மிளகு சீரகம் இதில் கொஞ்சம் நல்லா வெடிக்கணுங்க. வெடித்த பிறகு தான் இதை சேர்க்கணும். பாருங்கள் எப்படி வெடிக்குது பாருங்கள். இது மாதிரி சீரகம் நல்லா வெடித்த பிறகு இதை எடுத்துடலாம். இதையுமே அந்த பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதில் எல்லாம் நல்லா ஆறட்டும். திரும்பவும் அதே வாணலியை வச்சு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம்னு வச்சுக்கோங்களேன். 100-150 கிராம் அளவுக்கு புளியை அதில் உள்ள நார் ஓடு எதுவுமே இல்லாமல் இது மாதிரி குட்டி குட்டி பிச்சு அந்த வாணலியில் போட்டு முதல்ல 1 நிமிஷம் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா 20 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், காம்போட தான் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இதையும் அந்த புளியோட சேர்த்து நல்லா வறுக்கணும். புளியோட அந்த ஈரப்பதம் போகணும். ஆனால் மிளகாய் கருவேப்பிலை நிறம் மாறாமல் வறுக்கணும். பக்கத்திலேயே நின்று கைவிடாமல் கலருங்க. புளி 1 நிமிஷம் ஏற்கனவே நம்ம வறுத்துட்டோம். திரும்ப எக்ஸ்ட்ராவாக அடுத்த 1 நிமிஷம் மிளகாய் கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்து பாருங்கள், நிறம் மாறவே இல்லை, ஆனால் நல்லா சூடு வந்துடுச்சு. இதையுமே அந்த தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறணுங்க. நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்ட பிறகு தான் நம்ம பொடி பண்ணணும். இப்போ இந்த ரசப்பொடிக்கு 3 முழு பூண்டு, பெரிய பூண்டாக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தால் 4 அல்லது 5 எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன பல்லாக எடுத்து தோலோடு தான் நம்ம இடிக்க போகிறோம். தோலோட 1 பாதியமாக உடச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப நசுங்கிடும். ஸோ ரசத்துக்கு எப்பொழுதுமே 1-2 தான் உடச்சி போடணும் பூண்டு. அதனால் இது மாதிரி கல் வச்சு இடிகளில் வச்சு நீங்கள் உடச்சிக்கோங்க. இப்போ இந்த பூண்டு ஒரு பிளேட்டில் மாற்றி இதையுமே வாணலியில் வறுத்து எடுக்க போகிறோம். இதில் துளி கூட ஆயில் சேர்க்காம தாங்க நம்ம இந்த ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், அதே வாணலியில் இந்த இடித்த பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து இதையுமே 2 நிமிஷம் நல்லா சூடு பறக்க கிளறணும். எல்லாமே மிதமான தீயில வச்சே வறுத்தெடுங்க. 2 நிமிஷம் நல்லா வறுத்த பிறகு இதையுமே ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பொருட்களோட 1.5 ஸ்பூன் அளவுக்கு
மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா நமக்கு சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதனால் 1.5 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறைய பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் தான் நல்ல வாசனையாக ருசியாகவும் நமக்கு நல்ல அந்த மணத்தை தூக்கி கொடுக்கும். இதுக்கு இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம ரசம் ரெடி பண்ணும்போது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பொடி பண்ண போகிறோம். ரசத்துக்கு எப்பொழுதுமே அதாவது கோர்ஸாக குறப்பாக தாங்க இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். நைஸாக அரைச்சா அது குழம்பு மாதிரி ஆகிடும். பல்ஸ் மோடுலேயே விட்டு இதை அரைங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம். பல்ஸ் மோட்லேயே வச்சு இது மாதிரி கொஞ்சம் இது ரொம்பவே குறப்பாக இருக்குது பாருங்கள். அடுத்த தடவை இன்னொரு ஓட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல கரெக்டான பதமாக இருக்குது பாருங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் குறப்பு தன்மை இருக்கணும். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச பூண்டை சேர்த்து பார்த்தீங்களா, இந்த டைமில் நம்ம வச்ச பூண்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, இதை சேர்த்து ஒரே ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஓட்ட வேண்டாம். ஒரு தடவை ஜஸ்ட்டு ஒரு டொரு விட்டால் போதும். பூண்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்தில் ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா கூழாகட்டும். சூட்டோடு நம்ம எடுத்து வச்சிட வேண்டாம். எப்பொழுதுமே பொடி நுணுக்கணும் அப்படின்னா எந்த பொடியாக இருந்தாலுமே நல்லா தட்டில் பரப்பி விட்டு ஆற விட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். நம்ம தாளிப்புமே ஒரு சொட்டு கூட ஆயில் இல்லாமல் தாங்க நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு தான் நம்ம கடுகு சீரகம் சேர்க்கணும். கடுகு சீரகம் நல்லா வெடிக்கும். அப்போ தான் பாருங்கள், நல்லா வெடிக்குது இல்லையா? இந்த டைமில் 4 பட்டை மிளகாய் எடுத்து சின்னதாக கிள்ளி அதையும் சேர்த்துக்கலாம். இதோட இது மாதிரி கடுகும் சீரகமும் நல்லா வெடித்து வரணும். இந்த ரசத்துக்கு நம்ம ஒரு சொட்டு கூட ஆயில் சேர்க்கவே இல்லைங்க. 2 கொத்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து அதையுமே இதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கடுகு சீரகம் நல்லா வெடிச்சிடுச்சு. இதை எடுத்து இப்போ நம்ம ரசப்பொடியில் சேர்த்து ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். இது கலந்த பிறகு நல்லா ஆறட்டுங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். சூட்டோடு வச்சிங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஹீட் ஆகி அந்த வேர்வை தண்ணியெல்லாம் பட்டு பொடி கெட்டு போயிடும். அதனால தான் எந்த ஒரு பொடி நுணுக்கினாலுமே கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டு நல்லா சில்லுன்னு ஆன பிறகு நீங்கள் பாக்ஸில் போட்டு மூடி வைங்க. இது வெளியில் வச்சா 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க. அவ்வளோ சூப்பரான இந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணி ஒரே நிமிஷத்தில் நம்ம ரசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தண்ணி நல்லா சூடு பண்ணுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற தண்ணியில் நமக்கு தேவையான அளவுக்கு ரசப்பொடியை சேர்த்து ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம ரசத்தை ரெடி பண்ணிட முடியும். வாங்க இப்போ இந்த ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு ரசப்பொடியை சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளையும் இதில் நறுக்கி போட்டு உடனே மூடி வச்சுடுங்க. இந்த வாசனையை மட்டும் வெளியில் விட்டுறாதீங்க. ஏன்னா ரசப்பொடி வாசனை அந்த ரசம் வெளியில் போயிடும். அதனால் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இது மாதிரியும் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் பருப்பு ரசம் வைக்கணும் அப்படின்னா சாம்பார் வைக்கும்போது பருப்பு இருந்துச்சுன்னா அதோட தக்காளி பழத்தையும் கரைச்சி கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரசப்பொடியை வச்சுட்டா நமக்கு எப்போவெல்லாம் ரசம் தேவைப்படுதோ அப்போல்லாம் டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் ரசத்தை செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். எல்லார் வீட்டிலையுமே இருக்க வேண்டிய இந்த ரசப்பொடிங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் செஞ்சுங்க. குறிப்பாக சொல்லணும்னா இதில் ஆயிலுங்கிறது சேர்க்கவே இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.